ரொம்ப நாள் கழிச்சு என்னை ரொம்ப டீசெண்டாக அறிமுகப்படுத்தின உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மற்றவங்க எல்லாம் வம்பிழுக்கு இருக்குன்னு என்ன கூப்பிடுவாங்கம்மா. பாருங்க ரெடியா இருக்காங்க என் சகோதரர்கள். ஏதாச்சும் பேசுங்க, ஏதாச்சும். என்னங்க பேசுறது? எக்ஸ்ட்ரீமா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, அதை பத்தி தான் பேச முடியும். ஒரு மிகச்சிறப்பான திரைப்படங்கள் கொஞ்ச நாளா நான் வர்ற ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா படங்களுமே சிறப்பாக எடுக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி எந்த ஒரு முன்னோட்டமும் எந்த ஒரு விஷயமும் தெரியாம நான் வந்து திடீர்னு இந்த விழாவில் கடந்துக்கும் போது தான் நம்ம மிஸ் பண்ண விஷயமெல்லாம் இங்கே செய்கிறாங்களே அப்படின்றத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு டைட்டிலே நல்லா தான் இருக்கு, எக்ஸ்ட்ரீம். அது எக்ஸ் நடுவில் போட்டு ஸ்ட்ரீம் சென்டரில் போட்டு எக்ஸ்ட்ரீமா நடக்கிற ஒரு விஷயத்தை அதை எப்படி எக்ஸ்ட்ரீமா டீல் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்றாங்கன்றது தான் கதைன்னு நினைக்கிறேன். இந்த கதை என்னன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. ஏதோ ஒரு கும்பலுடைய அட்டகாசம், அதை கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸு. இந்த மேடையை வந்து அலங்கரித்து கொண்டிருக்கிறேன் எங்கள் பிரியத்துக்குரிய அண்ணன் திரு ராஜன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நீ பேசுறது அந்த பேசிட்டு போடா அப்படின்ட்டாரு. ஏன்னா அவருடைய வயதுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அவர் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றாரு. அது எல்லாம் மீறி ஒருத்தர் அழைச்சாங்கன்னா அந்த வர்ற அந்த மனித நேயம் இருக்கு பாருங்க, அது சினிமா மேல இருக்கிற அவருடைய பற்று. அப்புறம் ஏதாச்சும் நடுவில் குறுக்கால நீங்க கேள்வி கேட்டு அவர் வாயை கிளறி விட்டாங்கன்னா அதனால வைக்கிறவர் பத்த வச்சிருவாரு சில விஷயங்களை. அது பத்திக்கு தெரியும், ஒரு வாரத்துக்கு உங்களுக்கெல்லாம் தீனியா இருக்கும். ஸோ அண்ணன் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய பிரியத்துக்குரிய தம்பி பேரரசு அவர்கள், அவர் அப்படிதான். அவர் வந்து கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வர்றாரு. காஞ்சிபுரம் மாவட்டம்னா ஈசிஆர். ஆமா, ஈசிஆர் காஞ்சிபுரம் மாவட்டம் தானப்பா. காஞ்சிபுரமா செங்கல்பட்டா? செங்கல்பட்டு மாவட்டம். இன்னும் அதை விட தூரம் போகுது. செங்கல்பட்டுல இருந்து வர்றாரு. அவரும் என்ன ஒரு லுக் விட்டாரு, வந்த உடனே நீங்க பேசிட்டு போறீங்களான்னு. ஆனா இன்னைக்கு உண்மையாலுமே நான் 8 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும், அதுக்காகத்தான் சொல்றேன். அப்புறம் இந்த தயாரிப்பாளர் ரொம்ப நல்ல நல்ல லட்சணமான ஃபேஸ். இந்த விஜயகாந்த், ரஜினிகாந்த் சார் இந்த வரிசையில அவர் ஒரு நல்ல சிறப்பான இடத்தை பிடிக்க, நடிகராகவும் பிடிக்க எனது திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க நல்லா தான் பண்ணியிருந்தீங்க. அந்த குழந்தைய எடுத்து அந்த பாசத்தோட அள்ளி அணைச்சிக்கிட்டு அதை அப்படியே தூக்கிட்டு அந்த பாட்டிலேயே நீங்க வெளிப்படுத்திருந்த உங்க முகபாவனைகள் எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. அதனால நீங்க ஒன்றும் தைரியமா இருக்கலாம், தைரியமா நிறைய படங்கள் பண்ணலாம். எங்க இயக்குனர் சங்கத்துல நிறைய இயக்குனர்கள் தம்பி மாதிரி இருக்காங்க. நீங்க ரெடின்னு சொல்லுங்க, ஒரு 10 பேரை அனுப்பி விடுறேன். நல்ல கதைகள் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுங்க. ஏன்னா